விவசாயிகள், அரசியல் கட்சியினர் இவர்களின் எதிர்ப்பையும் மீறி பாறை எரிவாயு எடுப்பதற்கான திட்டத்தை முடுக்கிவிட்டிருக்கிறது ONGC. இதனால் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், குடிநீர் நீராதாரம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசுவதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் திரு சேதுராமன் செய்தி அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஷேல் கேஸ் அப்படிங்கிறது ஒரு கேம் சேஞ்சர். ஒரு பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேமை பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ONGCயோட இந்த டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்கிறார். ஒரு கேம் சேஞ்சரை ஏன் இவ்வளவு வீரியமாக எதிர்க்கணும்? நல்ல கேள்வி. பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இன்றைக்கி காவிரி டெல்டா அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து விவசாய நிலங்கள் வந்து குறுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பல்வேறு சூழல்களில் ஒரு பக்கம் வந்து வீட்டுமனைகளாக, இன்னொரு பக்கம் நகர்ப்புற வளர்ச்சி, இந்த மாதிரியான தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான திட்டங்கள். இப்போ இதில் சுருங்கி இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களில் என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்படுது? இப்போ காவிரி டெல்டா வந்து கிட்டத்தட்ட மையப்படுத்தி பல திட்டங்கள் வருது. பூமியினுடைய மேல் அடுக்கிலிருந்து ஒரு 500 அடியிலிருந்து 1650 அடி வரைக்கும் உள்ள நிலக்கரி படுகை மன்னார்குடியை சுற்றி ஒரு 627 சதுர கிலோமீட்டரில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மீத்தேனை எடுக்கிறது முதல் கட்டமாக வந்தது. அதை நம்ம தடுத்து தற்காலிகமாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். அந்த வார்த்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். தற்காலிகமாக நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம். என்னென்னா, மத்திய அரசு தான் அதனுடைய ஆணைகள் போட்டது. ஆனால் மாநில அரசு ஒரு இடைக்கால தடை ஏற்படுத்துவதன் மூலமாக அந்த வேலைகள் எதுவும் நடக்கலை. இது பூமியின் மட்டத்திலிருந்து 500 அடியிலிருந்து 1650 அடி தான். ஆனால் இன்றைக்கி இந்த ஷால்வாய் எடுக்கக்கூடிய திட்டம்ன்றது 9600 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய, கீழே இருக்கக்கூடிய படிவப்பாறைகளில் எந்த இடங்களில் வந்து இந்த பெட்ரோலியம், அதாவது கச்சா எண்ணெயும், இன்றைக்கி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கேஸ், பெட்ரோல் அதனுடைய மூலப்பொருளாகிய கச்சா எண்ணெயும் அதனுடைய கேஸும் இன்றைக்கி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் எடுக்கக்கூடிய ஆய்வு 20,000 வரைக்கும் கூட போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 20,000 அடி வரைக்கும் கூட போவாங்க. வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, கீழே அதனுடைய படிவப்பாறைகளுடைய அளவு எவ்வளோ இருக்குன்றது. ஆனால் படிவப்பாறைகளில் வந்து செங்குத்து போர்வெல் அமைக்கிறது சிரமம். இதுக்கு வந்து என்னென்னா, செங்குத்து போர்வெல் வந்து அந்த படிவப்பாறைகளுடைய மேல்மட்டம் வரைக்கும் தான் அந்த செங்குத்து போர்வெல். இன்றைக்கி ONGCயில் எடுத்துகிட்டு இருக்கிறது என்னென்னா, சாதாரணமாக ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதனுடைய எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி பூமிக்கு கீழே பல்வேறு இயற்கை பொருட்கள்லாம் உள்ள போய் மக்கி உருவானது தான். ஆக்சிடேஷன் சொல்லக்கூடிய அந்த உள்ள ஆக்சிஜன் வாயுக்கள் உள்ள போகிறதுக்கு முன்னாடி அவைகள் கார்பன் பொருட்களாகி மண்ணோட மண்ணாக அமுங்கி போனது. இது வந்து பொதுவாக இப்போ ONGCயில் எடுக்கக்கூடிய கச்சா எண்ணெய்கள் வந்து இப்போ வந்து ஒரு 8000 அடியில் காவிரி டெல்டாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கக்கூடிய 8000 அடியில் இருக்கிறது அந்த ஷேல் பாறைகளில் உருவாகி எங்கெல்லாம் இடைவெளிகள் இருக்கோ அந்த இடத்துல மேலே வந்து நின்ன அந்த கச்சா எண்ணெயையும் எரிவாயுவும் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது பத்தாது. இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னன்னா, நமக்கு தேவையான இன்றைக்கி தேவைகளுக்கு அடிப்படையில் ஃபாசில் ஃபியூல்ஸோடைய அளவு குறைஞ்சிட்டே இருக்குது, புதிய எரிபொருளோட அளவு குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால் எங்கே கூடுதலாக இருக்கோ அங்கே போய் எடுக்கிறது அப்படின்ற நோக்கத்தோடு போகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அமெரிக்காவில், ஆனால் அமெரிக்காவை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் நிறைய. ஆனால் இங்கே எடுக்கக்கூடியது இப்போ 9600 அடிக்கு கீழே செங்குத்தான போர்வெலை போட்டு அதற்கு கீழே போடக்கூடிய அந்த படுக்கை வசமான அந்த போர்வெல், அந்த போர்வெல்ல வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த திட்டம் தான் ஹைட்ராலிக் ஃப்ராக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திட்டம் தான் மிக அச்சுறுத்தலான ஒரு திட்டமாக டெல்டா பகுதிகளில் பார்க்கப்படுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருடமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி வந்து அதை கூட சரி பண்ண முடியாத அல்லது அந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ONGC நிறுவனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் விவசாயிகளுடைய எதிர்ப்பு அங்கங்கே பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். 40 வருஷமாக வெவ்வேறு இடங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து நாங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்லாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். 110 கோடி ரூபாய் வரைக்கும் ஆண்டுக்கு வந்து வேட் வரியாகலாம் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். தமிழக அரசுக்கு, மாநில அரசுக்கு கொடுக்குறோம், மத்திய அரசுக்கும் வேறு விதமான வரிகளில் கொடுக்குறோம். அந்நியமாதல் மனப்பான்மையோடு, ஒரு ஏலினேஷன் மனப்பான்மையோடலாம் நாங்கள் வந்து மக்களுக்கு விரோதமாக செயல்படலை அப்படின்னு ONGC தரப்பில் தொடர்ச்சியாக விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இல்லை, அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வரல. இன்றைக்கி வந்து எடுக்கிறாங்க, கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க. கச்சா எண்ணெய் எடுக்கும் போது உள்ள பிரச்சனைகள் 1-2 பிரச்சனைகள் அவங்க தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி புதிய திட்டம், இந்த புதிய திட்டத்தை பற்றி விரிவான ஒரு செய்தியை வந்து இதுவரைக்கும் ONGC கொடுக்கல அப்படின்றத நம்ம வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். இன்றைக்கி இந்த புதிய திட்டம் ஷேல் கேஸ் மற்றும் ஆயில் எடுக்கிறதுக்கான அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை தான் நம்ம பிரதானமாக முன்வைக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைட்ரோ ஃப்ராக்கிங், இன்றைக்கி அவங்க வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ப்ரீ ஃபிசிபிலிட்டி ரிப்போர்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து என்னென்னா, ஒரு இடத்துல முதல்ல ஆய்வுகளில் வந்து முதல்ல அந்த குத்தாலம் பகுதியில் இருக்கக்கூடிய மேலே அந்த பாறைகளில் ஒரு பகுதியை நாங்கள் எடுக்க போகிறோம், அதற்கான ஆய்வுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு தேவையான நீர் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துலேருந்து 6 லட்சம் லிட்டர் ஒரு கிணறுக்கு மட்டும் இப்போதைக்கு தேவை அப்படின்றாங்க. ஆனால் ஹைட்ரோ ஃப்ராக்கிங் பண்ணி அதனுடைய அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து சக்ஸஸ் ஆகுது, இங்கே வந்து ஷேல் ஆயில் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ONGC வரப்பட்டு அப்படி அந்த திட்டம் இங்கே அமுல்படுத்தப்பட்டா ஒரு கிணறுக்கும் குறைந்தபட்சம் 15 கோடியிலிருந்து 20 கோடி லிட்டர் தண்ணீர் வரைக்கும் அந்த ஹைட்ரோ ஃப்ராக்கிங்க்கு தேவைப்படுது. அதனுடைய சேர்ந்து மணல்
ஆற்று மணல் தேவைப்படுது. இதனுடைய சோர்சஸ் எங்கே இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காவிரி டெல்டாவில் நீங்கள் வந்து 3 போகம் விளையிறதுக்கு காவிரி தண்ணீர் நம்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு போகத்துக்கே சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கு. மீதி நேரங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது ஆழ்துளை கிணறுகள் தான், பூமியில் இருக்கக்கூடிய நீரோட்டம். இன்றைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடியில் இருந்த நீர்மட்டங்கள் இன்றைக்கி 250 அடி 300 அடி வரைக்கும் போனதை பார்க்குறோம். இப்போ இதில் பிரத்யேக பிரச்சனைகள் இருக்குது. ஹைட்ரோ ஃப்ராக்கிங்கில் வளர்ந்த நாடுகளில் சொல்லக்கூடிய அறிக்கைகள் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். இது மேம்போக்கான செய்திகளாக நம்ம சொல்லலை. இன்றைக்கு அமெரிக்காவில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ ஃப்ராக்கிங் மூலமாக கீழே போய் ஒரு 8000 அடியில் இருக்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளவுகள் மூலமாக கிட்டத்தட்ட 600லேருந்து 700 வகையான வேதிப்பொருட்களை அந்த ஹைட்ரோ ஃப்ராக்கிங்க்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் ஏற்படக்கூடிய வெடி விபத்துகள், அந்த வெடிக்க வைக்கிறது மூலமாக ஏற்படக்கூடிய இடைவெளிகளில் மேல் மட்டத்துக்கு போய் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீரோட்டங்களில் அந்த வேதிப்பொருட்கள் கலக்குது அப்படின்ற ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதே போல் ஒரு 50லேருந்து 60% இந்த ஃப்ராக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீர்களை மேலே கொண்டு வராங்க. கொண்டு வந்து அந்த நீர்களை சேகரித்து அதை சுத்திகரிக்கணும். இதில் நமக்கு என்னென்ன நொய்யல் அனுபவம் தான் நமக்கு ஞாபகம் வருது. அமெரிக்கா பற்றி நம்ம சற்று முன்பாக பேசிட்டு இருந்தோம். அந்த திட்டம் அங்கே தோல்வியடைந்திருக்கிறதா, இல்லை 2008 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த திட்டம் போயிட்டு இருக்கு, நிறைய வருமானம் கிடைக்குது, அது வந்து அந்த நாடுகள் வந்து தன்னிறைவு அடைஞ்சிருச்சு, அதனால அந்த திட்டத்தை அவங்க தொடர்ச்சியாக வெற்றிகரமாக செயல்படுத்துறாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இதில் எது உண்மை? இல்லை, நீங்கள் சொன்ன கருத்தில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைக்கு அந்த திட்டம் வந்து அங்கே வந்து அவங்களுடைய இன்றைக்கி வந்து பெட்ரோலிய பொருட்கள் கச்சா எண்ணெயை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்ற தடை இருந்த நாட்டில் இன்றைக்கி தடையை விலக்கி இன்றைக்கி வந்து அது வேறு உலக எண்ணெய் அரசியலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அது ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் பூகோள ரீதியாக உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். இந்தியாவினுடைய பூகோள கட்டமைப்பும் அமெரிக்காவினுடைய பூகோள கட்டமைப்பும் முற்றிலும் வித்தியாசமானது. இந்தியாவில் வந்து 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு தகுந்தாப்புல டென்சர் பாப்புலேஷனே கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைச்சலான எண்ணிக்கை இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடங்கள். அதுவும் குறிப்பாக இந்த திட்டங்கள் அமுல்படுத்தக்கூடிய பென்சில்வேனியா மாகாணம், குறிப்பாக அங்கே தான் அதிகபட்சமாக பென்சில்வேனியாலையும் ஒரு சில டெக்சாஸ் அந்த மிச்சிகன் அந்த போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையே கிடையாது. இன்னும் வந்து விவசாய நிலங்கள் கிடையாது. அவங்களுடைய பரப்பு நிலப்பரப்பு அப்படின்றது இந்தியா போல் 4-5 மடங்குகள் பெரிதான உள்ள நிலப்பரப்பு. அந்த பரப்புகள், ஆனால் மக்கள் தொகை வந்து நம்மளோட ஒரு 7-8 மடங்கு வந்து குறைவாக உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் இதற்கான சுற்றுச்சூழலை பாதிக்காத இடங்களில், இப்போ உதாரணமாக நம்மளே வந்து மீத்தேன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அறிவியல் இருக்கும் தாமோதரன் வேலி பகுதியில் இருக்கக்கூடிய திட்டத்தை வந்து நம்ம எதிர்க்கலை. என்ன காரணம்னா அங்கே வந்து தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலில் 150 ஆண்டுகளாக நிலக்கரி படுகைகள் இருக்கக்கூடிய இடத்துல மீத்தேன் எடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த திட்டங்களை எங்கே செயல்படுத்துகிறாங்கன்றது தான். தரிசு நிலத்தில் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தரிசு நிலங்களில் செயல்படுத்தலாம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி காவிரி டெல்டாவில் தரிசு நிலம் எங்கேயுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம தரிசு நிலமாக ஆக்கப்பட்டு வீடு மனைகளாக மாற்றக்கூடிய சூழல் இருக்கொழிய நீங்கள் காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தரிசு நிலங்களே கிடையாது. இன்றைக்கு தரிசு நிலங்களாக மாற்றக்கூடிய சூழலை இந்த திட்டம் உருவாக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். தரிசு நிலங்களாக மாற்றக்கூடிய திட்டங்களை இது வந்து இந்த திட்டம் கொண்டு வந்தால் அது மாறிடும், தரிசு நிலமாக மாறும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஐயப்பாடு. அதில் சரி, இந்த திட்டத்துக்காக தேவைப்படக்கூடிய தண்ணீரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். அவ்வளவு சோர்சஸ் வந்து இருக்கா அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடதற்கான சோர்சஸ் இருக்கா? அந்த தண்ணியை எடுத்தால் அவங்க மேல் பகுதியில், நிலத்தோட மேல் பகுதியில் தான் விடுவாங்க, அதனால விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், புற்றுநோய் வருவதற்கான சுகாதார சீர்கேடுகள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்தில் இருக்குது. கண்டிப்பாக இப்போ நீர் ஆதாரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி எக்ஸிஸ்டிங் அவங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் தான். இன்றைக்கு குளங்கள் குறைஞ்சி போய், ஏரிகள் குறைஞ்சி போய் இன்றைக்கி நீர் ஆதாரங்கள் குறைஞ்சி போயிருக்கு. இன்றைக்கு ஆழ்துளை கிணறுகளை நம்பி தான் இன்றைக்கி அன்றாட குடிநீர்களுக்கு தேவைப்படுது. இன்றைக்கு வந்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் 2 நாளைக்கு வந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் வரலன்னா பல கிராமங்களுக்கு தண்ணி கிடையாது, குடி தண்ணீரே கிடையாது. இன்றைக்கு அதுபோல் ஆழ்துளை கிணறுகளை நம்பி தான் அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு மக்கள் சார்ந்திருக்காங்க. இப்போ இந்த திட்டங்களில் உதாரணமாக இப்போ ஒரு வெல்லுக்கு வந்து டெஸ்ட் வெல்லுக்கு 6 லட்சம் லிட்டர், இதே வந்து பைலட் ப்ராஜெக்ட் போகும் பொழுது ஒவ்வொரு ஹைட்ரோ ஃப்ராக்கிங் பண்ணும் பொழுதும் கிட்டத்தட்ட வந்து 15லேருந்து 20 கோடி லிட்டர் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 10,000 குடும்பங்கள் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரை வந்து ஜஸ்ட் லைக் தட் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் அது எடுக்கக்கூடிய இடங்கள் சோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெனியூவபிள் சோர்சஸாக இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு அங்கே எடுக்கக்கூடிய நிலத்தடி நீராதாரங்கள்லேயே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கணக்கெடுப்பில் வந்து 50 டிஎம்சி நிலத்தடி நீர் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை மறுசுழற்சி பண்ணி அதை பயன்படுத்த முடியாது, கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. என்னென்னா அதில் இருக்கக்கூடிய அபரீதமான கெமிக்கல்ஸ், இதை நீங்கள் வந்து மறுசுழற்சி பண்ணி உபயோகப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறத இன்றைக்கி உலக குறிப்பாக வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆதாரங்கள் நமக்கு காமிக்குது. நமக்கு இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிடா மாகாணத்தில் வந்து கடந்த மாதத்தில் வந்து அதற்கான ஒரு தடை ஏற்கனவே இருக்குது. ஃப்ளோரிடாவில் மக்கள் வாழ்கிற பகுதியில் வந்து ஃப்ராக்கிங் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தடை இருக்குது. அந்த தடைக்கு எதிராக ஒரு தடையை கொண்டு வரதுக்கான முயற்சி வந்து செனட்டில் நடந்தது.
அப்போ 10க்கு 9 பேர் இந்த திட்டம் வந்து தடை இருக்கணும், அந்த தடையை விலக்கக்கூடாதுன்றதை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அங்கே நடந்த கூட்டத்தில் நடந்தது நமக்கு செய்திகள் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கடி நிறைந்த பகுதிகளில், விவசாயம் நிறைந்த பகுதிகளில் இது போன்ற திட்டங்கள் சாதகமாக இருக்காது அப்படின்றது அரசு இதை கவனமாக எடுக்கணும்னு நம்ம பார்க்குறோம். திட்டங்கள் கொண்டு வந்து அதனுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படின்றதுக்கு நம்ம முட்டுக்கட்டை போடலை. ஆனால் அதே சமயம் இது எந்த பொருளாதார வளர்ச்சி இங்கே ஏற்படுது? கிட்டத்தட்ட 2000 வருடமாக வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்த மண் இது. இன்னும் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய மண். ஒரு சில ஆண்டுகளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சில இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் எடுத்து ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு மட்டும் எடுக்கக்கூடிய இந்த எனர்ஜி காரணமாக இன்னொரு 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு இந்த பகுதிகளுடைய வாழ்வாதாரத்தை குலைக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இன்னொரு புறத்தில் அவங்க அனுமதி வாங்குவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குறாங்க. இப்போ திரு சாமி நடராஜன் சொன்ன மாதிரி 2017ஆம் ஆண்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு அவங்க செயல்படுறாங்க. மத்திய அரசுகள் மாநில அரசுகள் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வேறு வாரியாக இருக்கிறது. நீதிமன்றம் ஒவ்வொரு பிரச்சனையும், அது கெயில் தொடங்கி எல்லா பிரச்சனையுமே அது வேறு விதமாக அணுகிறது. ஏற்கனவே இத்தனை கோடி செலவு பண்ணியாச்சு, நீங்கள் அன்னைக்கு எதுக்கல, கடந்த ஆட்சியிலே தொடங்கியாச்சுங்கிற மாதிரியான ஸ்டாண்டை நீதிமன்றங்கள் எடுக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த டையப்பனால விவசாயிகள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் வேற மாதிரி பார்க்குறாங்க, அரசுகள் வேற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பார்வையோட பார்க்குறாங்க, நீதிமன்றம் வளர்ச்சி சார்ந்த ஒரு பார்வையோட பார்க்குறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் கடைசியாக வந்ததுலேருந்து வரலான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய எதிர்ப்புகளை முதல்ல பதிவு பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டீங்க. 45 கோடியில் வந்து ஒரு திட்டத்தை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த திட்டம் வந்து சக்ஸஸ் ஆனிச்சுன்னா விட்டுருவாங்களா? இப்போ நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம், ஆய்வு திட்டமே கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தை அதில் பதிவு பண்ணுறோம். நாளைக்கு அதுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஆய்வு பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு மீத்தேன் திட்டத்துக்கு ஆய்வுக்கான நிதியாக வந்து 100 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இருந்தாங்க அந்த நிறுவனம். நம்ம அதுதான் சொன்னோம், நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்த திட்டம் வந்து ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமையும் அப்படின்றது ஆய்வில் தெரிவிக்கப்பட்டால் அந்த திட்டத்தை தொடங்க தானே போறீங்க. அதனால ஆய்வு கட்டத்திலேயே நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தான் நம்ம முறையிட்டோம். அதே போன்ற முறையீடை தான் நம்ம இதுலேயும் பதிவு பண்ணுறோம். 45 கோடி ரூபாய் ஒரு வெல்லுக்கு 5 வெல் போடுறதுக்கான திட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 225 கோடி ரூபாய் திட்டத்துக்கான செலவுகளை செஞ்சுட்டு இவங்க மட்டும் செய்யலை. இன்றைக்கு வந்து ONGC வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதையும் பார்க்குறோம். அதனுடைய பங்குகள் தனியாருக்கு விற்கப்பட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய செயலுக்கான அந்த உதவியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொனாக்கா பிலிப்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்கான தொழில்நுட்பங்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து வாங்குறாங்க. இன்றைக்கு அவங்களுடைய ஊடுருவல் இருக்குது, அந்த நாட்டினுடைய உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்களை வந்து இதற்கான பாலிசி டிசிஷன் 2012 வந்து அறிமுகப்படுத்தி 2013 இதற்கான திட்ட வரையறையை வகுத்தது வந்து காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு அதை செயல்படுத்தக்கூடியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசு. அதனால் அரசுகளுக்குள்ள அதில் வேறுபாடு இல்லை. அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஐயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வு திட்டங்களுக்கு மட்டும்தான் ONGCக்கும் ஆயில் இண்டியாவுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆய்வுகள் இந்த ஷால் கேஸருடைய எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கான ஆய்வுக்கு வந்து 55 கிணறுகளை போடணும், ஆய்வு செய்யணுன்றது ONGCக்கும் அரசு நிறுவனமான ஆயில் இண்டியா கொடுத்துருக்காங்க. இது பரிசோதனை முடிந்து வெற்றிகரமாக நடந்தால் இது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம். ONGC ஒரு காலகட்டத்தில் கச்சா எண்ணெய்க்கான ஆய்வுகளை பண்ணிச்சு. இன்னைக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கோல வச்சிட்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதே போன்ற நிலைமை நாளைக்கு இதில் வரும் பொழுது குறிப்பாக வந்து அரசு நிறுவனம் தனியார் நிறுவனத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் இன்னைக்கு இல்லைனாலும் ஆனால் அவர்களுடைய ஆளுமை அப்படின்றது இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசுறது வளர்ச்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. இந்த திட்டம் கொண்டு வந்தா ஒரு நாடு தன்னிறைவு பெறும், பெட்ரோலியத்துறை அப்படிங்கிறதுல தன்னிறைவு பெறும், நிறைய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அமெரிக்காவையும் அவங்க உதாரணமாக காட்டுறாங்க. 5 கோடி பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ வளர்ச்சி அப்படின்னு வருகிற போது இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சகிச்சுக்க தான் வேணுமா? இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? 2 விஷயம். ஒன்று வந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எதன் மீது விலை வைத்து இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கு வந்து உணவு உற்பத்தியிலே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிரல்ஸ், அதாவது பருப்பு வகைகளை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இன்னும் இருக்குது. உணவு உற்பத்தியிலே கிட்டத்தட்ட விவசாயத்தை சார்ந்த நாடுன்னு வந்து நம்மளுக்கு பல ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் பல உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்ணக்கூடிய கட்டாயத்தில் தான் இந்த நாடு இருக்குன்றத சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இன்னொன்று, பொருளாதார தற்சார்பு அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கு வந்து இது மட்டுமே நீங்கள் வந்து ஒரு சாதகமான அம்சமாக பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு மீத்தேன் திட்டம் ஒரு 25 ஆண்டுகள் மட்டுமே அந்த திட்டத்துக்கான மீத்தேன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டது. இந்த திட்டம் இப்போ ஷால் கேஸ் எடுப்பதற்கான ஒரு 100 ஆண்டுகளுக்கு இருக்கலாம், அதிகபட்சம் 100 ஆண்டுகள் எடுக்கலாம். அதன் பிறகு
கிட்டத்தட்ட இந்த பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த விளை நிலங்களை என்ன பண்ண போறதா உத்தேசம் அரசுக்கு இருக்குன்றத சேர்த்து சொல்லணும். பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரான நபர்கள் நாங்கள் கிடையாது. ஆனால் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி எதை மிதிச்சு போகுது அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து முன்னோக்கி நிற்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய இந்த உணவு உற்பத்தி, இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க 5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே குறிப்பிட்டீங்க 40 வருடமாக ஓஎன்ஜிசி வந்து இந்த பகுதிகளில் அதனுடைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கணும். எத்தனை பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுத்துருக்காங்க? இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு ஓஎன்ஜிசி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய ஏக்கரேஜை கணக்கு பண்ணி அங்கேருந்து வெளியேற்றப்பட்ட விவசாயிகளோ அல்லது விவசாய தொழிலாளர்களுக்கோ எத்தனை பேருக்கு இன்றைக்கி வந்து காவிரி டெல்டாவில் ஓஎன்ஜிசிலேயோ அல்லது வந்து அதனுடைய சார்பாக இருக்கக்கூடிய நரிமணம் பவர் பிளான்ட்லேயோ எத்தனை பேருக்கு இன்றைக்கி வேலை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, வேலை வாய்ப்புனா நேரடி வேலை வாய்ப்பை மட்டும் நம்ம கருத்தில் எடுத்துக்க கூடாது, மறைமுக வேலை வாய்ப்பையும் சேர்த்தே தான் அவங்க அந்த 5 கோடி பேர் மறைமுக வேலை வாய்ப்புன்னு உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து அவங்க பைப்லைன் போட்டு தான் கொண்டு போகிறாங்க. எங்கேயும் வந்து நீங்கள் வந்து இதற்கான ஒரு உதாரணத்துக்கு வந்து நரிமணத்தில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பவர் பிளான்ட் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்எல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பை ப்ராடக்ட்ஸ், அதனுடைய துணை பொருட்களுக்கான நிறுவனங்கள் இருக்குது. இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் நரிமணத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு நிறுவனத்திற்கு, அந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிறுவனத்தை சுற்றி எத்தனை பேருக்கு அங்கே வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் உருவாயிருக்கு. இதெல்லாமே காவிரி டெல்டாவில் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கு விவசாய தொழிலாளர்கள் ஏற்கனவே வீட்டு மனைகள் ஆனதில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து வேலை இழப்பு காரணமாக வந்து அண்டை மாவட்டங்களுக்கு, குறிப்பாக திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு இடப்பெயர்ச்சி. இன்னும் இது போன்ற திட்டங்கள் வந்ததுன்னா இந்த மாவட்ட மக்கள் ஒட்டுமொத்தம் விவசாய தொழிலாளர்களுடைய இடப்பெயர்ச்சின்றது விவசாயிகளுக்கும் சேர்த்து அந்த இடப்பெயர்ச்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த 2 அடிப்படையிலையும், நீங்கள் கேட்ட 2 அடிப்படையிலையும் பொருளாதார மாற்றத்தையும் காவிரி டெல்டாவில் ஏற்படுத்தாது, வேலைவாய்ப்பையும் பெரிய உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கல. கருத்து கேட்பு கூட்டமே விவசாயிகள்கிட்ட நடத்தலை, அதுக்கும் வந்து அந்த விதிவிலக்குகள்லாம் அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய திட்டம், இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற நடவடிக்கைகளை அவங்க முடிச்சிருக்கணுமே. அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால இவங்க இதெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டே போகிறாங்க. இல்லை, சமீப காலமாக கருத்து கேட்பு கூட்டங்களில் சரியான பதில்களை சொல்கிறதுக்கு வந்து அலுவலர்கள் முன் வர்றதில்லை. உதாரணத்துக்கு மீத்தேனுக்கான கருத்து கேட்பு கூட்டம், அங்கே நம்ம கேள்விகளை முன் வச்சோம். உதாரணத்துக்கு நான் அந்த கேள்விகளை கேட்கும் பொழுது அந்த கேள்விகளை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய மனநிலையில் தான் அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியரும் இருந்தார்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்களுடைய எழுச்சி காரணமாக நம்மளால் அந்த கேள்விகளை முன்வைக்க முடிஞ்சுது. அப்படி முன்வைக்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியல, இன்னை வரைக்கும் சொல்லலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அங்கே இருந்த அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அலுவலர்களோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ அல்லது மத்திய அரசினுடைய சுற்றுச்சூழல் துறையை அதற்கான பதில் கொடுக்கல. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டங்கள் எல்லாமே கண் துடைப்பு கூட்டங்களாக நடத்தப்படுறதை பார்க்குறோம். என்னென்னா இந்த கருத்து கேட்பு கூட்டங்களுடைய கருத்துக்களை சேர்த்து இவங்க அது வந்து ஒரு சாதாரண ஒரு நடைமுறையில் உள்ள ஒரு பேப்பரை சேர்த்து வைக்கிற மாதிரி தான் அது. அதன் பிறகு அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டிக்கு இதை கொண்டு போகிறாங்க. எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி வந்து இந்த முடிவுகளை வந்து எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறத பார்க்குறோம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த விலக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்கான முறையான அனுமதியை பெற்று கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அனுமதியை பெற்று இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம். அந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய திட்டத்துக்கும் இதற்கும் பெரிய மாறுபாடு இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ப்ரீ ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சிங்கனாலே தெரியும். ஒரே ஒரு நம்ம வந்து ஹைட்ரோஃப்ராக்கிங்க்கு வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு செதில் மட்டும் எடுக்கிறதுக்கு ஹைட்ரோஃப்ராக்கிங் பண்ணுறேன்றாங்க. நீங்கள் வந்து ஓஎன்ஜிசியினுடைய கச்சா எண்ணெய் எடுக்கிறதுல இந்த ஹைட்ரோஃப்ராக்கிங் சிஸ்டமே கிடையாது. ஆனால் இதில் ஹைட்ரோஃப்ராக்கிங் இருக்குங்கும் போது இந்த திட்டத்தில் ஒரு மாறுபாடு இருக்கும் பொழுது இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இருக்கணும்ல. நீங்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய விவசாயிக்கு சொந்தமான நிலம், அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களோட நிலத்தடி நீர் மட்டுமே குறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் கிடைக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுல எந்த அளவுக்கு பாதிப்பு, அந்த விவசாயியை தாண்டி மற்ற மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு? யதார்த்தம் தான். நீங்க இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட குறிப்பிட்டதான், இன்னைக்கு வந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் இல்லைன்னா தஞ்சை மாவட்டங்களில் வந்து தஞ்சை மாவட்டம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட பல மாவட்டங்களுக்கு இன்னைக்கு அதுதான் ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஒரு நாள் தண்ணி போடலனாலே 3 நாளைக்கு வந்து தண்ணி கொடுக்க முடியாத நிலைமை இருக்கு. ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் சரியான பராமரிப்பு இல்லாத காரணங்களாலையும் இன்றைக்கு இந்த திட்டம் எடுக்கும் பொழுது என்னன்னா, நீங்க மேல்மட்ட நீரூற்றுகளுக்கு ஆபத்து ஏற்படுது. குறிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த ஹைட்ரோஃப்ராக்கிங் பண்ணும் பொழுது அந்த இறக்கக்கூடிய பைப்புகளில் ஏற்படக்கூடிய இடைவெளிகள் மூலமாகவே இந்த கெமிக்கல்ஸ் மேலே வர்றதையும் வந்து ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்சாஸில் வந்து அந்த காமிச்சிருக்காங்க.
அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் அதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாக மேல்மட்ட நீரூற்றுகள் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேல்மட்ட நீரூற்று பாதிச்சிருச்சுன்னா குடிநீர் கிடைக்கும், ஆனால் குடிக்க முடியாது. நீங்கள் அது நிச்சயமா ஏகப்பட்ட பாதிப்புகள் விவசாயிகள் தரப்பிலிருந்து, பொதுமக்கள் தரப்பிலிருந்து குடிநீர் கிடைக்காதுங்கிற மாதிரியான எதிர்ப்புகள். மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அரசுகள் என்ன மாதிரி முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். விவகாரம் நீதிமன்றத்தில் கூட இருக்கு. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கூட தொடர்பாக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கிலேயே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கேட்பு கூட்டம் ஏன் நடத்தலை அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஷரத்தா வந்து அந்த வழக்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கான விலக்கு கொடுத்ததை வந்து இன்னமும் வந்து கொடுக்கலைன்றதையும் நம்ம பார்க்குறோம். விளக்கம் கொடுக்கலைன்றதை நம்ம தொடர்ந்து பேச முடியல. மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய அரசுகள் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சிக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செயல்படுறோம். நிச்சயமா ஆரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.